2 விஷயம் மட்டும் சொல்கிறேன். ஒன்று வந்து ஒரு ஆட்டோஇம்யூனிட்டி எஸ்எல்இ சிஸ்டமிக் லூப்பஸ் எரிட்டோமட்டோசிஸ் சிவியர் எஸ்எல்இ அந்த அம்மாவுக்கு. அந்த மாதிரி குழந்தை பிறத்துக்கணும்னு ஆசை, முடியல கடைசி வரைக்கும். எங்கெங்கேயோ போயிருக்காங்க. குழந்தை பிறந்தாலும் எஸ்எல்இ தான் பிறக்கும், என்ன பண்ணுறீங்கன்னு. நான் சொன்னேன் தேர் இஸ் அ சான்ஸ். நான் சொல்ல கேரண்டியெல்லாம் சொல்ல மாட்டேன், பட் ஒரு சான்ஸ் இருக்குது, நான் ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகே. நம்ம மருந்து கொடுத்தோம், அவங்க ஹஸ்பண்டுக்கு மருந்து கொடுத்தோம், இவங்களுக்கு மருந்து கொடுத்து குழந்தை பிறந்தது. எஸ்எல்இ இல்லை. அவங்க திருநெல்வேலியிலேருந்து அந்த அலோபதி டாக்டர் எங்களுக்கு கூப்பிட்றாங்க, எப்படி இது பாசிபிள் ஆச்சு அப்படின்னு. சார் இட்ஸ் ஆல் நேச்சுரல் மெடிசின்ஸ் ஒன்லி. 2வது குழந்தை பிறந்தது, அதுக்குமே எஸ்எல்இ கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் சோஃபா தேர் குட், தேர் லிவிங் கோயம்புத்தூர். அது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் ஒரு பேரண்ட்ஸ் வந்து உட்காந்துருக்கும் போது ஒரு பையனுக்கு கலர் பிளைண்ட்னஸ், யதார்த்தமாக தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்களுக்கு ஏன் இந்த தம்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேஷுவலாக கேட்க, சார் ஒரு சின்ன ஒரு இது காஞ்சினேட்டில் பிறந்ததுலேருந்து ஒரு சில கலர் மாறி மாறி தெரியும்னா. என்ன கலர்னா க்ரீன் வந்து எப்பவுமே ரெட்டாக தான் தெரியுங்க. அப்போ நம்மளுக்கு எல்லாமே க்ரீனு. நான் எடுத்துனேன் இது என்னன்னா ரெட்டுன்னா, இது என்னன்னா ரெட்டுன்னா. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி இதுக்கு மருந்து இருக்கான்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாது, ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இது எல்லாமே கரெக்ட் பண்ணுறது. பட் காஞ்சினேட்டர்லாம் வி ஆல்வேஸ் சஸ்பெக்ட், முடியாது சொல்ல முடியாதுங்கிறது. பட் ட்ரை பண்ணுங்க. ஓகே எத்தனை மாதம்? எனக்கு 3 மாதம் டைம் கொடுங்க. அதில் 20% ரெடி ஆச்சுன்னா ஐ வில் கரெக்ட் இட் 100%. நான் பண்ணி தரோன்னு சொன்னேன். அப்போது 1.5 months கழிச்சு அந்த பையன் வந்து உட்காரா. இதே ஆரஞ்சு க்ரீன் கலர் பென் இருக்குது, கரெக்டாக எல்லாமே க்ரீன். எனக்கே ஆச்சரியம்.